வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரைடு பொட்டேட்டோ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. செய்கிறது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு வானலில் உருளைக்கிழங்கு முதல்ல ஃப்ரை பண்ணுங்க. ஸோ அதுக்கு முதல்ல வானலில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாங்க. உருளைக்கிழங்கு தோல் சீவிட்டு சின்ன சின்னதாக சீக்கிரமாக பொரியணும். ரொம்ப பெருசாக இருந்திங்கன்னா உள்ளே நல்லா வேகாது. ஸோ அதனால் சின்ன சின்னதாக க்யூப் ஷேப்பில் அதை நம்ம வெட்டிக்கலாங்க. ஸோ அது நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரை பண்ணையிலே பாதி காலி ஆயிரும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஸோ அதே ஆயிலில் கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கிட்டேங்க. அதில் ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, 2 லவங்கம், ஒரு பட்டை, 2 ஏலக்காய் லோ ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வாசம் வந்த உடனேயே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்க. அதை 2 நிமிஷம் நல்லா இதில் வணக்கிக்கலாங்க. ஸோ 2 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாங்க. இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்திக்கலாங்க. நம்ம காரத்துக்கு இந்த பச்சை மிளகாய் லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் போட போகிறோம். இது 2 தவிர வேறு எதுவும் காரத்துக்கு சேர்த்த போகிறதில்ல. ஸோ காரம் அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் இன்னும் கூட வேணும்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்திக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா வணக்கிக்கலாங்க. இப்போ அந்த பொரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு நல்லா போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டிங்கன்னா தான் அந்த உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு வரைக்கும். ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு எதுவும் போட்டு ஃப்ரை பண்ணல. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சாப்பாட்டுக்கு லாஸ்ட்டாக இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஸோ வேக வச்ச சாப்பாடுங்க. இது சாதாரண அரிசி. பாஸ்மதி ரைஸ் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். சாப்பாட்டு அரிசிலையும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு கொஞ்சம் கெச்சப் வச்சு கொடுத்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பாடு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ சின்னதாக கட் பண்ணி வச்சுங்க மல்லித்தலை, கொஞ்சமாக கசூரி மேத்தி போடலாங்க. இந்த கசூரி மேத்தி இந்த சாப்பாட்டுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க. ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் சேர்த்துனா தான் இந்த சாப்பாடு நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக பெப்பருங்க. ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பெப்பர் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சர்வ் பண்ணிடலாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிள் தாங்க, ஆனால் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.